ஸ்போர்ட்ஸ் விகடன் யூஎஸ்க்கு வணக்கம். இது சத்யா பிரசன்ட் ஸ்போர்ட்ஸ் விகடன்ஸ் த பவுண்டரி லைன் ஷோ வித் முத்து. சன்ரைசர்ஸ் வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. மும்பை இந்தியன்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளா அந்த மேட்சை வின் பண்ணியிருக்கிறாங்க. மும்பை இந்தியன்ஸ் தொடர்ச்சியா 4வது மேட்சை இந்த சீசன்ல இப்போ வின் பண்றாங்க. ஸோ இது மூலமா பார்த்தோம் அப்படின்னா டேபிள்லையும் 3வது பொசிஷனுக்கு இப்போ வந்துட்டாங்க. இந்த சீசனை ரொம்ப ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. பட் போக போக வேகத்தை கூட்டி ரொம்ப சூப்பரா ஆடி இப்போ மேலே ஏறி வராங்க. ஸோ மும்பை இந்த மேட்சை எப்படி ஜெயிச்சாங்க, ரோஹித்தோட இன்னிங்ஸ் மும்பை ஜெயிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு முக்கியமானதா இருக்குது, சன்ரைசர்ஸ் எதனால சொதப்புறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களை பத்தியும் நம்ம முத்துக்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் முத்து ப்ரோ. வணக்கம் ஸ்ரீராம். மும்பை கம்பேக் இவ்வளவு ஸ்ட்ராங்கான கம்பேக்கா இருக்கும் அப்படின்னு நேத்தான் பேசியிருந்தோம். அதை உறுதிப்படுத்தி காமிச்சிட்டாங்க. தொடர்ச்சியா 4வது வெற்றி. ஸோ சன்ரைசர்ஸை இவ்வளவு கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு மேட்ச்? நான் எதிர்பார்த்த மாதிரியே தானே போச்சு சார். நான் நேத்தே உங்ககிட்ட சொன்னேன், ஃபார்ம்ல மும்பை இந்தியன்ஸ் தான் இருக்காங்க, எஸ்ஆர்ஹெச் ரொம்ப பேடா விளையாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ இது மும்பைக்கு இன்னொரு பேக் டு பேக் பெர்ஃபெக்ட் கேம்ஸ் அமைஞ்சிச்சு. ஜஸ்ட் ஒரு சில நம்பர் ஷேர் பண்ணணும்னா, இதுக்கு முன்னாடி அவங்க 4 மேட்ச் தொடர்ச்சியா 2020 ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வருஷம் கப்பு ஜெயிச்சாங்க. ஸோ இந்த டீம் ஜெயிச்சா அதை ஒரு பழக்கமாக்கிட்டு மேட்ச் ஆன் மேட்ச் ஜெயிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவ்வளவு டாமினண்டா தெரியுறாங்க இல்லையா, ஒரு டீமா ஃபுல்லா அவ்வளவு சக்சஸ், அவ்வளவு வலுவான ஒரு டீமா தர்றாங்க இல்லையா. ஸோ தோத்துக்கிட்டு இருக்கும்போது அப்படி இல்லாம ஒரு வெற்றி வந்தோடனே என்ன மாறிச்சு அவங்களுக்கு? ஒரு வின் எல்லாத்தையும் மாத்திருச்சு போலயே அவங்களுக்கு. ஆமா, அந்த டிசி வின் மாத்துச்சு. அது ஒரு கலெக்டிவ் வின்னா இருந்துச்சுல. இந்த மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தது போலர்ஸ் தான். இந்த மேட்ச போலர்ஸ் ஜெயிச்சு கொடுத்தாங்க. என்ன மாதிரி பிளான்ஸ், என்ன மாதிரி அதை எக்ஸிக்யூட் பண்ணாங்க. சோ போலர்ஸ் 140 தான்றப்போ அதெல்லாம் சர்வசாதாரணமான ஸ்கோர் ஆச்சு. பாதி ஸ்கோர் ரோஹித் சர்மாவே அடிச்சிட்டாரு. ஸோ அவரோட ஃபார்ம் முன்னுக்கு போய்கிட்டே இருக்கு. போலிங் ஜஸ்ட் அந்த டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா அவங்கள எல்லா டீம்ஸும் ஒரு மாதிரி சார்ட் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ என்ன பிரச்சனைன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா டிராவிஸ் ஹெட்டுக்கும் அபிஷேக்கும் லாஸ்ட் சீசன் பார்த்தோன்னா ஒரு பெஸ்ட் ஓப்பனிங் பேர், பயங்கரமா டெஸ்ட்ரக்டிவா ஆடக்கூடியவங்க. இந்த சீசன் தொடர்ச்சியா ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கிறாங்க. அங்க இங்க 1-2 மேட்ச் தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்ன உங்களுக்கு தப்பா போகுது இந்த வாட்டி? என்னதுன்னா தரையோட அடிக்கவே மாட்டேங்கிறாங்களே ஸ்ரீராம். அதுதான் மெயின் பிரச்சனை. ஸோ டீம்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இந்த சீசன் ஐ திங்க் 3வது தடவை டீப் பாயிண்ட்ல டிராவிஸ் ஹெட் அவுட் ஆயிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு வெளியில பால் போட்டா டப்புன்னு பேட்டை வீசுறாரு. இந்த வருஷம் ஐபிஎல்ல எல்லா டீம்ஸுமே இதை பண்றாங்க. எப்பவுமே தேர்ட் மேன் பின்னாடி இருப்பாங்க, பாயிண்ட் உள்ள இருக்கும். காலங்காலமா இதுதான் ஃபீல்டு ஒயிட் பால் கிரிக்கெட்ல. இந்த வருஷம் எல்லா டீம்ஸும் ஆரம்பத்திலே என்ன பண்றாங்க, டீப் பாயிண்ட் வச்சிடறாங்க, தேர்ட் மேன் உள்ள வச்சிடறாங்க. ஸோ பால் புதுசா இருக்கிறப்போ ஒரு சீவுனா டீப் பாயிண்ட்ல தான் போகும், டீப் தேர்ட் மேன்ல போகாது, அண்டர்ஸ் அது ஒரு பெரிய எட்ஜா இருந்தா. ஸோ ஸ்லைஸ் பண்ற பால்லாம் அங்கதான். அந்த ஷாட் அவருக்கு வெளியில போட்டுறாங்க. 2 பால் உள்ள போட்டு ஒரு பால் வெளியில போனா ஆட்டோமேட்டிக்லி அவர் அந்த ஷாட்டுக்கு போறாரு. அது அவரோட பிரச்சனை. அபிஷேக் சர்மாவோட டெக்னிக்லயே அவரோட பேட் ஃப்ளோலயே பாலை கீழே வைக்க முடியாது அவரால். நீங்க பாலை கீழே அடிக்கணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவரோட குருநாதர் யுவராஜ் சிங் பாலை கீழையும் அடிப்பார், மேலேயும் அடிப்பார். பட் கீழே அடிக்கணும்ன்ற எண்ணம் இருக்கிறப்ப காலை நல்லா முன்னாடி வச்சு ஒரு மாதிரி பேட் ஃப்ளோ இப்படி வரும். இவரது டோட்டலி பின்னாடியே பாடி வெயிட் நிக்கிறாரு. ஸோ அங்கேன்னு வரப்போ உங்களுக்கு ஹைட் தான் நிறைய கிடைக்கும். அண்ட் பாலுக்கு அடியில் அவரால் வர முடியலைன்னா இந்த மாதிரி கேட்ச் அவுட் ஆவாரு. ஸோ பேசிக்கா இது ஒரு டெக்னிக் ப்ராப்ளம் தான். அண்ட் டெம்பரமெண்ட். இந்த பெரிய ரன்ஸுக்கு போகணும். இன்னைக்கு 14க்கு 4ங்க. நான் இன்னொரு தடவையும் நான் சொல்றேன், ஹென்ரிக் கிளாசன் உலகத்தோட பிக்கெஸ்ட் 6 ஹிட்டர் இந்த இரால. அவரே அப்ளை பண்ணி ஆடுறாரு மெதுவா. யாரை டார்கெட் பண்ணுறது யோசிச்சு அவர் அடிக்கிறாரு. இல்ல நீங்க உங்களோட பெஸ்ட் டேல கிளாஸனை விட பெட்டரா அடிக்க முடியுமா? சோ கிளாஸன் தான் உங்களுக்கான ஐடியல் எக்ஸாம்பிள் இல்லையா? டீமுக்குள்ள ஒருத்தரை வச்சுக்கிட்டே அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஆமா, அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா மேட்ச் ஆன் மேட்ச் கிளாஸனோட வருகை டிலே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த மேட்ச் பண்ணாங்க ஏன்னா அவர் மேல வர வேண்டிய நிர்பந்தம் இருந்துச்சு, விக்கெட்லாம் விழுந்துருச்சு. ஸோ அதனால அவரோட கேம் பார்த்தோம். ஐ திங்க் அவர் நம்பர் 4ல இறக்கி விடணும் கன்சிஸ்டன்டா. சரி, இப்போ இதெல்லாம் விட்டுருங்க, இந்த பவுலிங் பத்திலாம் பேசலாம். இதை பத்திலாம் சோசியல் மீடியால அதிகமா ஓடிட்டு இருக்கிறது இசன் கிஷன் அவுட் ஆன விதத்தை பத்தி தான். அந்த அவர் அவுட் ஆன விதத்தை பத்தி சொல்லுங்களா? மும்பையே அந்த விக்கெட்டை எதிர்பார்க்கல, அவங்களே அப்பீல் பண்ணல, அம்பையருக்கு அவ்வளவு கன்ஃபியூஷன், கொடுக்கலாமா வேணாமான்னு. அது என்ன அவர் என்ன அவ்வளவு பெருந்தன்மையா அவுட் ஆகிட்டு வெளியே போறாரு? எனக்கும் புரியவே இல்லை ஸ்ரீராம். நான் தான் கமெண்ட்ரியில இருந்தேன் அது நடக்கிறப்போ. ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன நினைச்சேன்னா, அது இஷான் கிஷன் நடக்கிறப்ப நினைச்சேன், இது பேட்டா இருக்குமா இல்லையா, எனக்கு சந்தேகமா இருக்கு, ஸ்னிக்கோல பாப்போம். ஏன்னா பேட்ல பட்ட மாதிரியே எனக்கு தெரியல. மேபி பேட்ல உரசி இருக்கும், தை பேட்ல உரசி இருக்கும்னு நினைச்சேன் நான். தை பேட்ல உரசி இருக்கும்னு. ஆனா ஒரு மிகப்பெரிய பிரெயின் ஃபேட் மூமெண்ட். இப்படியாங்க நடந்து போவாரு? அதாவது அம்பையர் வைடு குடுக்க கை எடுத்தாரு. அதுக்கப்புறம் இஷான் கிஷன் நடந்து போறதை பார்த்து டெசிஷனை மாத்தி அவுட் கொடுத்தாரு. சரி, அதுக்கு அப்புறமும் உங்களுக்கு 15 செகண்ட்ஸ் இருக்கே, நீங்க ரிவ்யூ பண்ணலாமே இந்த டிசிஷனை.
அண்ட் அம்பையர் வைடு கொடுத்தா மும்பை கூட ரிவ்யூ பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா யாருமே அப்பீல் பண்ணல அதுக்கு. ஹார்திக் பாண்டியா மட்டும் தான் சும்மா ஒரு மாதிரி அனிமேட்டடா கை தூக்குனதை தவிர யாரும் அப்பீலே பண்ணல. அண்ட் இதுல வந்து என்னன்னா, ஒரு விஷயம் வந்து ஃபேன்ஸுமே நெறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. யாருமே அப்பீல் பண்ணாம அம்பையர் வந்து ஒரு டெசிஷன் குடுக்கலாமா? ஒரு முடிவு குடுக்கலாமா? அப்படின்னு கேட்கறாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி பார்த்தோம், அம்பையர் கைய தூக்குறத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க அப்பீலுக்கே தீபக் சகர்லாம் ஒரு ஆஃப் கார்னரா தான் அப்பீலுக்கே போறாரு. ஸோ இது வந்து என்ன? இது ரூல்ஸ் எதுவும் இருக்குதா? அப்பீல் போனா அப்ப தான் ரூல்ஸ் வந்து அப்பீல் பண்ணாதான் அம்பையர் வந்து டெசிஷன் கொடுப்பாங்க ம். இந்த மாதிரி டிஸ்மிசல்ஸ்க்கு. அ. பட் பட் இந்த இடத்துல என்னதுன்னா, இங்க இப்போ அது வந்து ரொம்ப ஒரு சப்ஜெக்டிவ் கால். நான் வந்து நான் அப்ப கமெண்ட்ரியில இருந்தேன். ம். ஹார்திக் பாண்டியா மட்டும் தான் கையை தூக்கிட்டு அம்பையரை பார்த்து ஒரு வார்த்தை கேட்பாரு. ஸோ ம். நீங்க அப்பீல்னா அதை கூட நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ம். இது ஒரு கிரே ஏரியா தான். ம். இப்படியும் அப்படியும் ஜஸ்ட் அம்பையரோட பெர்செப்ஷன்ல. அண்ட் ஒரு பேட்டர் நடந்து போறாரு. அப்ப என்ன பண்ணுவார் அம்பையர்? ம். பேட்டர் ஆமா பட்டுச்சுன்னு உறுதியா சொல்லிட்டு நடந்து போறாரு. ம். ஏன் பட் ஏமாளியா இருக்க கூடாதுங்க. நல்லவனா இருக்கேன்ற பேர்ல. ம். டிஆர்எஸ் இருக்கிற யுகத்துல நீங்க எதுக்காக நடக்கணும்னு சொல்லுங்களேன். நானும் அதத்தான் கேட்கிறேன். இப்போ வந்து இசன் கிஷனோட விக்கெட் தேவைப்பட்டுச்சுன்னா மும்பைக்கு, அவங்க கையில 2 ரிவ்யூ இருக்கு. எடுத்துட்டு போகட்டும். அவங்களுக்கு ஒரு ரிவ்யூ லாஸ் ஆகட்டும். அது உங்களுக்கு ம். உங்க உங்க டீமுக்கு நல்லது தானே. உங்க டீமுக்கு கெயின் தானே. இல்ல நீங்க எக்ஸாக்ட்லி. அம்பையர் அவுட் குடுக்குறாருன்னா, நீங்க ரிவ்யூ விடுங்க. அது அதுல ஒரு முடிவு வரட்டும். ஸோ ரிவ்யூ வந்து அம்பையர் சொன்னது தப்புனா, உங்களுக்கு ரிவ்யூ ரீட்டெயின் ஆக போகுது. அப்புறம் என்ன? நீங்க வந்து ரிவ்யூல போய் ஒரு கால் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறப்போ, இவ்வளவு ஈஸியா ஒரு விக்கெட்ட த்ரோ பண்ணிட்டு போறது என்ன சரியாவா இருக்கும்? சத்தியமா சரியில்ல ஸ்ரீராம். என்ன நடந்துச்சுன்றது எனக்கு சுத்தமா புரியல. அ ம். நீங்க சொல்ற மாரி ரிவ்யூ இருக்கிற காலத்துல எதுக்குங்க நடக்கணும்? ம். இது அந்த காலத்துல கூட அம்பையர் அவுட் குடுத்து பேட்டர் கடுப்பா போவாங்க. ஒரு சில பேட்டர்ஸ் மட்டும் தான் நடப்பாங்க. இப்ப கில்கிறிஸ்ட் நடப்பாரு. அரவிந்தா டிசில்வா ஒரு சில தடவ நடந்திருக்காரு. சச்சின் தோனி ஒரு சில பண்ணுவாரு. தடவ நடந்திருக்காருலாம் நம்ம பார்த்துருக்கோம். ம். பட் இது சச்சின் பண்ணுவாரு. டிஆர்எஸ் காலத்துல நீங்க பண்ணக்கூடாது இத. ஏன்னா இந்த மாரி டிசிஷன்ஸ் இப்ப ஹவுலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இத. அவுட்டே இல்லாத அம்பையர் அவுட் குடுப்பாங்க. ம். அத ரிமூவ் பண்றதுக்காக தான் டிஆர்எஸ்ஸே உள்ள வந்துச்சு. ஸோ ம். டெக்னாலஜி இருக்கிறப்ப ஆப்போசிட் டீம் கிட்ட 2 தான் இருக்குன்றப்போ நீங்க அத யூஸ் பண்ண வைக்கணும். ம். டோட்டல் முட்டாள்தனம். ஃபேன்ஸ்லாம் போட்டு பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவர் ம். சன்ரைசர்ஸ் காட்டுறாரா, மும்பை காட்டுறாரான்னு தெரியலன்னு சொல்லிட்டுலாம் விட்டு பிரித்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கண்டென்ட் ட்ரோல் மெட்டீரியலா மாட்டாரு ஒரு 5 நிமிஷத்துல அவரு. சரி ம். மும்பையோட பவுலிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த விக்கெட்ட தூக்கிட்டு ஓரமா வச்சுட்டு பார்த்தாலும், மத்த விக்கெட்லாம் கட 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 கடன்னு எடுத்தாங்க. டாப் ஆர்டர் விக்கெட்ஸ் எல்லாத்தையும். ஆனா அந்த பவர் பிளேல தீபக் சகர் கன்டினியூஸா 4 ஓவர் போட்டிருந்தாரு. ஸோ அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஹர்திக்கோட டெசிஷன்ஸ் எப்படி பார்க்குறீங்க? சூப்பர் கேப்டன்சி. அவங்க ம். ஜெயிக்க ஜெயிக்க கேப்டன்சி இம்ப்ரூவ் ஆகிட்டே போகுது ஸ்ரீராம். சூப்பரா பண்ணாரு. அதாவது மெயின் விஷயம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல இவங்க வந்து 2 பேரும் சேர்ந்து எடுத்த இந்த ஐபிஎல் இதுவரைக்கும் பவர் பிளேல மும்பை இந்தியன்ஸ் தான் குறைவான விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க இந்த மேட்ச்க்கு முன்னாடி. ம். 8 விக்கெட் தான் எடுத்திருந்தாங்க. இந்த மேட்ச்ல 4 விக்கெட் எடுத்தாங்க. என்ன ம். டிஃபரன்ஸ் வந்திருக்கு? லாஸ்ட் 2, 3 கேம்ஸ் அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த பால் வந்து 3 ஓவர் ஸ்விங் ஆகுது. ம். ட்ரெண்ட் போல்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் ஓவர் போடணும்னு ஆசை. ம். தீபக் சஹருக்கும் ஃபர்ஸ்ட் ஓவர் போடணும்னு ஆசை. ம். ட்ரெண்ட் போல்ட்டுக்கு தான் குடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அட்லீஸ்ட் 12 பால் ஸ்விங் ஆகும்போது கிடைக்கும்னு. ம். பட் அந்த டிசிஷன மாத்தி ட்ரெண்ட் போல்ட்ட ஆல் ஃபேஸஸ் பவுலரா அவங்க மாத்துறாங்க. ம். ம். ஸோ தீபக் சஹர் மட்டும் தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஜென்யூன் பவர் பிளே பவுலர். 3 ஓவர் பவர் பிளேல போடுற பவுலர். ம். ம். ஸோ அவருக்கு வந்து 2 ஓவர் கிடைக்குது பால் நல்லா ஸ்விங் ஆகும்போது. ம். அத அவர் யூஸ் பண்றாரு. ஸோ ம். ட்ரெண்ட் போல்ட் அதுக்கப்புறம் ஸ்லாக்லயும் வந்து கலக்குறாரு அந்த யாக்கர்ஸ. ம். ம். ஸோ இதுதான் வந்து மேட்டர். இதான் இந்த சேஞ்ச் வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறீங்க. ஆமா. சின்ன ம். சேஞ்ச் தான் பண்ணாங்க. அது ஒர்க் அவுட் ஆகுது பாருங்க. ஆப்வியஸ்லி சன்ரைசர்ஸ் வந்து ஒரு மாரி தோத்துருந்தாலும், அந்த 35 ஃபார் 5ன்னு இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அங்கேருந்து ஒரு 140 ஆர்டுக்கு கொண்டு வந்தது அப்படிங்கிறது, கிளாசன் வந்து ஒரு பயங்கரமான இன்னிங்ஸ்ல. அத பத்தி பேசாம இருக்க முடியாது. ஒரு மாஸ்டர் கிளாஸ் எப்படி இந்த மாரி சிச்சுவேஷன்ஸ்ல ஒரு பேட்டர் ஆடணும் அப்படின்னு. ஏன்னா நின்னு உருட்டி தள்ளாம, நின்னு கொஞ்சம் அட்டாக்கிங்காவும் ஆடி, நல்ல ஒரு இன்னிங்ஸ்ல. இல்ல கால்குலேட் பண்ணி அட்டாக் பண்ணாரு. அதாவது அவர் இருந்த ஸ்டேஜ்க்கு தெரியும். 150 வந்தா பெரிய விஷயம்னு. ஸோ அவர் பேராசைப்படல. அவரு என்ன பண்ணாருன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே 10 பால் எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா 14க்கு 4ன்றப்போ நீங்க வந்து அடிக்க போய் நீங்களும் அவுட் ஆனீங்கன்னா என்ன? ஸோ அங்க மெச்சூரிட்டி தெரிஞ்சுச்சு. ஜஸ்ட் ஒரு 4, 5 பால் தள்ளி தள்ளி ஆடுனாரு. எந்த ஓவர் டார்கெட் பண்ணாருன்னா, விக்னேஷ் புத்தூர் ஓவர். ம். சரி ஒரு யங்ஸ்டர் வந்திருக்காரு. இவர தான் டார்கெட் பண்ணி ஆகணும்னு அந்த ஓவர்ல 2வது மாடிக்கு ஒரு 6 அடிப்பாரு கிளாசன். அங்கேருந்து இன்னிங்ஸ்க்கு மொமெண்டம் வந்துருச்சு. ஸோ ம். அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த பெர்சன்டேஜ் கிரிக்கெட்னு சொல்லுவாங்க. அடிக்க ம். வேண்டிய பால்னா அடிப்போம். இல்லன்னா நல்ல பால்னா மரியாதை குடுப்போம். நல்ல பவுலர்னா மரியாதை குடுப்போம். சாண்டர சான்ஸே எடுக்கல. ம். ம். சாண்டர வந்து ரொம்ப மரியாதை குடுத்து விளையாடுனாங்க. சோ அங்க ஒரு மாரி பிளானிங் இருந்துச்சு. எந்த பவுலர் அடிக்கணும், எந்த பவுலர் அடிக்கக்கூடாதுன்னு சூப்பரா ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருந்தாரு. ஆனா கூட அந்த அபினவ் மனோகர் அவருமே ஒரு நல்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. லாஸ்ட் ஹேண்டி சீசன் நாக் ஹேண்டி நாக் ஸ்ரீராம் சூப்பரா விளையாடினாரு அபினவ் மனோகர். பாராட்டுக்கள் அவருக்கு. பட் அதனால அவங்களால போலிங்ல பெருசா எடுத்துட்டு வர முடியலல்ல. ஷமியும் எடுத்துட்டு வர முடியல. ராகுல் சஹரையும் எடுத்துட்டு வர முடியல. இப்ப மும்பையோட சேசிங் எடுத்துக்கிட்டோம்னா, லாஸ்ட் மேட்சும் பார்த்தோன்னா 16த் ஓவரே மேட்ச முடிச்சுட்டாங்க. அதனால நல்ல ரன் ரேட் கிடைச்சது. பெரிய பூஸ்ட்டா இருந்துச்சு.
இந்த மேட்சும் பார்த்தோன்னா 16th ஓவரே வந்து மேட்சை முடிச்சிட்டாங்க. நல்ல ரன் ரேட் கிடைச்சது. 3வது பொசிஷனுக்கு போயிட்டாங்க இப்போ. என்னன்னா ரோஹித் டாப் ஆர்டர்ல ஓப்பனிங்ல பெர்ஃபார்ம் பண்ணாரு அப்படின்னா, மும்பைக்கு பேட்டிங்ல பெரிய பிரஷரே போன மாரி இருக்கு. அவங்க மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் உள்ள வர வேண்டிய தேவை இருக்கு இல்ல. லாஸ்ட் மேட்ச் 8 விக்கெட் டிஃபரன்ட்ல ஜெயிச்சிருந்தாங்க. இந்த மேட்ச் 7 விக்கெட் டிஃபரன்ட்ல ஜெயிச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, சீக்கிரம் மேட்ச் வின் பண்றாங்க. ரன் ரேட் அதிகமா கிடைக்குது. ஸோ ரோஹித்ங்கிற ஒரு ஆள் பெர்ஃபார்ம் பண்றது அந்த டீமுக்கு எவ்வளோ முக்கியமா இருக்குது. எக்ஸாக்ட்லி பாருங்களேன், நீங்க சொன்ன மாதிரி 2 பெரிய வின்னுக்கு ரோஹித் சர்மா தான் மூல காரணமா இருந்திருக்காரு. அண்ட் ரோஹித் சர்மாவும் என்ன பண்றாருன்னா, ஒரு 6 அடிச்சு அடுத்த பால் போன மேட்சும் சரி, இந்த மேட்சும் சரி. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, அவர் வந்து பொலார்ட் கிட்ட சொல்லியிருந்தாராம் போன மேட்ச். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவுட்டுக்கு முன்னாடி உள்ள வரமாட்டேன் திரும்ப. ம். இந்த மேட்ச் 2 டைம் அவுட்டும் உள்ள இருந்தாரு. ம். சோ ஒரு டார்கெட் வச்சுட்டு அவர் விளையாடுறாரு. அண்ட் அவர் இருந்தா ரன்ஸ் வருங்க. கொஞ்சம் பால் ஷார்ட்டா இருந்தா சாத்துறாரு தூக்கி. ம். அந்த ஷாட் வந்து அவரை விட பெட்டரா யாரும் ஆட முடியாது. நான் கூட கமெண்ட்ரியில சொன்னேன். இது பேட்டிங்ன்றது வந்து ஒரு பாட்டு பாடுறதுன்னா ரோஹித் சர்மா தான் எஸ்பிபி. ம். அவரை மாதிரி ப்ளீசிங்கா வேற யாராலையும் பண்ண முடியலைங்க. 6 ஹிட்டிங் அவ்வளவு அழகா காட்டுவார் அத. யாராவது காப்பி ரைட்ஸ் கொடுத்துட போறாங்கங்க இருங்க. நான் நீங்க சொன்ன பாயிண்ட் எடுத்து நானும் பார்த்தேன். மேட்ச் பார்க்குறப்பவே தெரிஞ்சது. கடைசியா ஸ்கோர் கார்டு செக் பண்ணி பார்த்தேன். ஒரு பவுண்டரி அடிக்கிறாரு. அடுத்து சிங்கிள் தட்டுறாரு. இல்ல அதிகபட்சம் பார்த்தோன்னா 2 பவுண்டரி. ஒரு 4ஓ ஒரு 6ஓ அடிக்கிறாரு. அடுத்து சிங்கிள் தட்டிடுறாரு. தொடர்ச்சியா ஒரு 3 பால பவுண்டரி அடிச்சு இந்த 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 இன்னிங்ஸ்ல அவர் அடிக்கவே இல்ல. ஸோ அத வந்து டெலிபரேட்டாவே வந்து தவிர்க்கிறாரு. ஒரு பவுண்டரி போடனா அடுத்த பால் நின்னு ஆடுவோம். சிங்கிள் தட்டுவோம். ஏன்னா இந்த 2 மேட்ச்லயுமே பார்த்தோன்னா டார்கெட்டுமே ரொம்ப கைக்குள்ள இருந்துச்சு மும்பையோட கைக்குள்ள. எக்ஸாக்ட்லி. அதுவுமே வந்து ரோஹித்துக்கு வந்து பெருசா ஹெல்ப் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். கால்குலேட்டிவா ஆடுறாரு. ரொம்ப மெத்தடா வந்து ரிஸ்க் எடுக்கிறாரு. நிச்சயமா ஸ்ரீராம். நீங்க சொல்றது அப்சல்யூட்லி கரெக்ட். ஏன்னா இந்த மாதிரி ரோஹித் நம்ம முன்னாடி பார்க்கல. அவர் வந்து வருவாரு. பவர் பிளேக்குள்ள மட்டும் ஆடினா போதும் அப்படின்னு நினைப்பாரு. ஆமா. இல்ல அவர் வந்து அந்த இந்தியாக்காக ஒரு ரோல் பண்றாருல, அதையே பண்ண ட்ரை பண்ணாரு. வேறஸ் இந்த டீம்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சு. அது இப்ப அவரே உணர்ந்திருக்காருன்னு நினைக்கிறேன். மேபி இந்த ஒரு விராட் கோலி ஆடுற இதுல ஒரு 50% ஆடினா கரெக்டா இருக்குமோ. விராட் கோலி ஆர்சிபிக்கு ஆடுறாருல ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் ஃபுல்லா. அதுல ஒரு 50% மேபி இருக்கலாம் ஸ்ரீராம். பட் ஜஸ்ட் இந்த டீமுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா மேட்ச் ஆன் மேட்ச் அவங்க ஆரம்பத்துல ஸ்டார்ட் சரியில்லாதப்போ இவரோட ஃபார்ம் மேல தானே எல்லாரும் கேள்விகள் எழுப்புனாங்க. சோ அத சைலன்ஸ் பண்ணிட்டாரு. இன்னொரு விஷயம் என்ன மேட்டர் அப்படின்னா, இவர் வந்து 9 வருஷம் கழிச்சு தொடர்ச்சியா 2 மேட்ச்ல 50 அடிச்சிருக்காராம். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருந்துச்சு. ஸோ ரொம்ப நல்ல மேட்ச் மும்பையை பொறுத்த வரைக்கும் வின் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க அடுத்த ஆர்சிபிக்கு ஒரு மேட்ச் இருக்குது. ஆர்ஆர் கூட. இதுல திகிலான விஷயம் என்னன்னா சின்னசாமிக்கு வராங்க ஆர்சிபி. அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுதான் வந்து திகிலான விஷயம். வீட்டை பார்த்தே பயப்படுற ஒரே டீம் வந்து இவங்களா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. பட் ஐ திங்க் இது நாளைக்கு மாறும்னு நினைக்கிறேன் ஸ்ரீராம். ஏன் ஆர்ஆர் அப்படிங்கிறது நல்ல நம்பிக்கையா சொல்றீங்க நீங்க. ஆர்ஆர் மைனஸ் சஞ்சு. புரியுது. முதல் விஷயம் ஆர்சிபிக்கு ஹோம்ல தோக்குறாங்க நம்ம எல்லாரும் சொல்றோம்ல. போன மேட்ச்ல கூட ரஜத் பத்தி டாஸ் அப்ப சொல்லியிருந்தாரு. ஹோம்ல ஏன் இது பண்ணலன்னா டாஸ் எங்களுக்கு ஃபேவரா ஒரு மேட்ச் கூட போகல. 3 மேட்சும் தோத்தது அவங்க டாஸ் தோத்தாங்க. 3 மேட்சும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண வச்சாங்க. ஏதோ இந்த டீம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல என்ன டார்கெட் செட் பண்ணணும்ன்றதுல கொஞ்சம் குழப்பத்துல இருக்காங்க. வேற செகண்ட் பேட்டிங்னா என்ன கேம் பிளேல விளையாடணும்ன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருது. அண்ட் செகண்ட் பேட்டிங்ல அவே கேம்ஸ்ல கூட அவங்க போலர்ஸ் நல்லா பண்றாங்க. எஸ்பெஷலி ஸ்பின்னர்ஸ். செப்பாக்ல ஜெயிச்சப்போ சுயாஷ் நல்லா பண்ணாரு. போன மேட்ச் ஜெயிச்சப்போ சுயாஷ் குணால் பாண்டியா நல்லா பண்ணாரு. சோ நல்ல டீம் தான். இங்க வந்து அவங்களுக்கு சேசிங் கிடைச்சிச்சுன்னா ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கும். ஐ திங்க் இது நாளைக்கு மாறும்னு நினைக்கிறேன். நீங்க சரி ஆர்ஆர் ஏன் ஸ்ட்ரகிள் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு ஏதாவது ஹோப் இருக்குமா நாளைக்கு என்ன பண்ணுவாங்களா? எனக்கு தெரிஞ்சு பெருசா இருக்காது ஸ்ரீராம். மேபி யாராவது ஒரு 2 பிளேயருக்கு பயங்கர பிரில்லியன்ட் டேயா இருந்தா வேணா அவங்களால ஏதாவது பண்ண முடியும். சரி அப்போ உங்களோட ப்ரெடிக்ஷன் வந்து ஆர்சிபி தான். ஆர்சிபி தான். ஹோமா இருந்தாலும் ஆர்சிபி தான் அப்படிங்கிறீங்க. ஆமா ஹோமா இருந்தாலும் ஆர்சிபி தான் சொல்றேன். ஏன்னா ஜஸ்ட் ஃபார்ம்ல இருக்காங்களே பிளேயர்ஸ். இந்த சீசன் தான் மாறுதலா போலிங் மேலயும் நிறைய கவனம் செலுத்தி ஆக்ஷன்ல பிக் பண்ணாங்க. எல்லாம் ஒர்க் ஆகுது ஸ்ரீராம். உங்களோட சாய்ஸ் ஆர்சிபி தான் அபிஷா. என்னோட சாய்ஸ் என்னன்னு தெரிஞ்சிடும் ஆர்ஆர் தான். ஓகே. நாளைக்கு பார்க்கலாம்.